ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேற்று நடந்து முடிஞ்ச ஃபெட் மீட்டிங், அமெரிக்காவில் நடந்து முடிஞ்ச ஃபெட் மீட்டிங் அமெரிக்க சந்தைகள் சாதகமாக முடிஞ்சிருக்கு. அதில் நாஸ்டாக் வந்து ஒரு 246 புள்ளிகள் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, 1.41%. அதே மாதிரி S&P பார்த்தோம் அப்படின்னா 1.08% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 60 புள்ளிகள் அது ஏற்றம் கொடுத்து முடிஞ்சிருக்கு. அதே டவ் ஜோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 383 புள்ளிகள் வந்து அதிகரித்து முடிஞ்சிருக்கு, 0.92%. இதில் வந்து நாஸ்டாக் வந்து ஒரு 1.41% இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்றைக்கி வந்து ஐடி டெக் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் வந்து நீண்டெல்லாம் இறங்கிட்டு ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், அதில் வந்து அப்புறம் இன்ஃபோசிஸ், நியூஜன் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி தான்லா பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த டெக் ஸ்டாக்லாம், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம். அது மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வந்து 52 ஹை வந்து சில பங்குகள் வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதில் வந்து கோட்டக் பேங்க் ஒன்று, ஐடிசி ஹோட்டல் 52 ஹை, இண்டிகோ, கோல்ட் பீஸ், பஜாஜ் ஹெல்த் கேர், பஜாஜ் ஃபினான்ஸ், கேம்லின் ஃபைன், சம்பல் ஃபர்டிலைசர், கோரமண்டல், கேப்ரியல், முத்தூட் ஃபினான்ஸ், செனோரஸ், அதே மாதிரி சில்வர் பீஸ், கோல்ட் பீஸ் எல்லாமே வந்து 52 ஹையில் இருக்குது. தாஜ் ஜிபிகே ஹோட்டல் அதே மாதிரி. அந்த யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருக்காங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை வந்து ஓரளவு வந்து ஸ்டேபிளாக வந்து இன்றைக்கி 23,000 அப்படின்றத வந்து கடந்த 23,100 அப்படின்றத பிரேக் அவுட் பண்ணாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் சில பங்குகள்லாம் வந்து கவனிக்கக்கூடிய பங்குகள் நேற்று மாதிரி அதே மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக், ரயில்வே ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கூட வந்து அந்த பங்குகள்லாம் வந்து இடம்பெற வாய்ப்பு உண்டு. அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா இந்த GRS 20% இருக்குது, இன்றைக்கி ஒரு 10% வரைக்கும் இன்றைக்கி ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு தோணுது. அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்ட், மசஹான் டாக், ஐடியா ஃபோர்ஜ், அப்புறம் BDL, அப்புறம் வந்து பாரத் டைனாமிக்ஸ், HBL இன்ஜினியரிங், அப்புறம் டெக்னோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து ரயில்வே துறை பங்குகளான ரைட்ஸ், RVNL, IRFC, அப்புறம் வந்து கன்சூமர் டியூரபிள் ஐட்டம் இதை சேர்ந்த பங்குகள் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PG எலக்ட்ரோ ப்ளஸ், சிர்மா SGS, EPAC, அப்புறம் வந்து கெய்ன்ஸ், கேசால்ஸ், கேப்ரியல் அப்படின்ற ஸ்டாக்கு, டோலட் ஆல்கோடெக், KNR கன்ஸ்ட்ரக்ஷன், பாலு ஃபோர்ஜ், SMS ஃபார்மடிக்கல்ஸ், ட்ராக்ஸன் டெக்னாலஜிஸ், பாண்டி ஆக்சைட்ஸ், இந்திரபஸ்தா மெடிக்கல், ஸ்யூபெக்ஸ், SML இசுஷு, காலா ப்ரொசிஷன், ஃப்ளேர் ரைட்டிங், கோல்டு இதை சேர்ந்த பங்குகள் எடுத்துக்கிட்டால் கல்யாண் ஜுவல்லர்ஸ், கோல்டேம், தங்கமேல் ஜுவல்லரி, அதுமாதிரி ஜியோஜி ஃபினான்ஷியல், ஏஞ்சல் ஒன் புரோக்கிங் கம்பெனிகளில் டெக்ஸ்மேக் ரயில், இர்கான் இன்டர்நேஷ்னல், JSW இன்ஃப்ரா, அசோகா பில்கான், BEML, சாக்ஸாஃப்ட், வீனஸ் பைப்ஸ், JBM ஆட்டோ, ஒலக்ட்ரா, ப்ரிசிஷன் கேம்ப் சாஃப்ட்னு சொல்லியிருக்காங்க இது இருக்கு இல்லையா, அது அந்த ரோட்டோ பம்ப்ஸ், சக்தி பம்ப்ஸ், லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ், அதேமாதிரி கேம்ப்ஸு, CDSL, பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜூபிட்டர் வேகன், டிடாகர் வேகன், பஜாஜ் ஹெல்த் கேர். இந்த ஸ்டாக்ஸில் வந்து சார்ட்டில் வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கவனிக்கலாம். அதே மாதிரி டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனந்த்ராஜ், பிளாக் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ரிலையன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பவர் செக்டர் சேர்ந்த NLC, பவர் கிரிட், ரெக்கு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ், அப்புறம் வந்து வங்கித்துறை சார்ந்த பங்குகள் அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, IOB, பஞ்சாப் நேஷனல் பேங்க், SBI, ஆக்சிஸ் பேங்க், ICICI, இந்த வங்கித்துறை சார்ந்த பங்குகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து விலை ஏற்றம் தரக்கூடிய பங்குகளாக இருக்கும். நிஃப்டி நகர்வுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பங்குகள்லாம் வந்து விலை நகர்வுகள் நல்லாயிருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்டர் தீம் ஸ்டாக்ஸ் கூட சில நாட்களாக வந்து ஏறாமல் இருக்குது, அது கூட வாட்ச் பண்ணலாம். வாட்டர் வெபாக், EIEL, அதே மாதிரி ஆண்டனி வேஸ்ட், இந்த பங்குகள்லாம் கவனிக்கலாம். சந்தை நகர்வுகள் நல்லா இருந்தால் அந்த பங்குகள்லாம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தை வந்து 23,500 நோக்கி வந்து நகரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ஸோ இந்த பங்குகள்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இங்கே சொல்லிடுற பங்குகள்லாம் என்னுடைய படிப்பினைக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து வாங்குற அந்த பங்குகளை வாங்கவோ இல்லை விற்கவோ ஏதாவது இது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அடிக்கடி முக்கியமான தகவல்லாம் வந்து வாட்ஸ்அப் லிங்கில் வந்து நம்ம மெசேஜாக போடுவேன். யாராவது சேரணும் விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் லிங்கில் சேர்ந்துக்குவாங்க. தேங்க்யூ.